தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. காலம் கனியும் என்று திரு ஓபிஎஸ் காத்திருக்கிறார். திரு இபிஎஸ்ஓ காலம் கடந்து விட்டது என்கிறார். காலம்தான் திரு இபிஎஸ்க்கு பதில் அளிக்கணும். மீண்டும் இவருக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெரும் தலைவராக, ஒருங்கிணைப்பாளர்னு பெரிய தலைவராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். இவருடைய அரசியல் அனுபவம் இது ஆதவ அர்ஜுனாட்டையும் ஐஆர்எஸ் அருண்குமார்கிட்டையும் ஜான ஆரோக்கியசாமிகிட்டையும் புஷி ஆனந்திட்டையும் பேசி இடப்பங்கீடுகளை பண்ணுறதுங்கிறது ஒரு நெருடனான விஷயம் தானே. எனவே ஒரு நல்ல அரசியல் பாதையில் புரிதலோடு திரு விஜய் செல்லுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை. அவர் ஒரு புதிய அரசியல் கட்சி இல்லை, ஒருபோதும் அப்படி ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்க்கும் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் அனுபவமும் ரெண்டும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியாக வாய்ப்பு இல்லையா? அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ, கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி. இந்த நாள் வரையிலும் தனக்கு மோடி அமித்ஷாவுடைய சந்திப்பு கிடைக்காவிட்டாலும் பாஜகவினுடைய ஒரு சாஃப்ட் நேச்சர், அவங்க அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக அண்ணா திமுகவை தாண்டி ஒரு 3வது அணி என்று கட்டமைத்தால் அது ஒருபோதுமே வெற்றி பெறுவதில்லை. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்களால் கட்டுத்தொகையவே காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் கள யதார்த்தம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்கள்ட்ட ஒரு 3 கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்ச ஒரு செய்தி. ஆனால் வெளியே வராத ஒரு செய்தி, அவர் தனியாக சந்திக்க நேரம் கேட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. உண்மையாலுமே சந்திச்சாரா, சந்திக்கலையா, அதோட பின்னணி என்ன சார்? இல்லை, நம்ம அப்படி சந்திச்சிருந்தாருன்னா நிச்சயம் ஊடகங்களில் அது வந்திருக்கும். எனவே இருந்துச்சுல அவர் சந்திப்பார் அப்படின்ற மாதிரி, தனியாக சந்திக்க போகிறாரு அப்படின்னு. இல்லை, இப்போ இன்றைக்கு அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு, ஏன்னா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் முடிச்சுட்டு இன்று பிற்பகல் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக திருச்சியில் தங்குமிடத்திலோ அல்லது விமான நிலைய வளாகத்திலேயோ பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இதுவரைக்குமாக நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வரல என்பது தான் நிதர்சனம். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் அடுத்த ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் வர இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பார்வையும் திரு எடப்பாடிக்கு பழனிசாமி இருக்கிறதுனால மாநில மக்களின் நலன் கருதி தன் சொந்த கட்சி பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை கூட பேசாமல் இப்படி தமிழக மக்களுக்கான பிரச்சனை குறித்து பிரதமர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்காருன்னா அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக அவருக்கு இருக்கும். இப்போ அவர் பிரச்சாரம் போகிற நிலைமையில் இந்த மாநிலத்திற்கான நிதி தேவைகளை, மாநிலத்திற்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நான் பிரதமர் மோடியை சந்தித்து பேசணும்னு சொல்லுவார்கள் நாளைக்கு. அது அவருக்கு ஒரு கிரெடிட்டாக வரும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிகழ்வை பார்க்குறோம். பொலிட்டிக்கலாக நிச்சயமாக எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான். என்னது வரவேற்பில் ஹலோ அவாரியூ அப்படின்னு தான் போவாங்க, வாங்கிட்டு அப்படி தான் போயிருக்காங்க. ஒருவேளை இன்று சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தால் என்ன பேச போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்த செய்திகள் என்ன அப்படின்னா, இப்போ கூட்டணி உருவானதுக்கு அப்புறமா கூட கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு டேர்மை பாஜக பேசுகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை, தனிப்பெரும்பான்மையோட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அதிமுக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ கேடர்ஸ் கீழே ஒரு பிரச்சனை இருக்குது, எடப்பாடி அதை தொடர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஸோ இதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மோடி சந்திக்க போகிறாரு. மோடி எடப்பாடி அவர்கள் அந்த சந்திப்பில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அந்த சந்திப்பு நிகழாததுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒன்று இருக்கும். இல்லை, இந்த முறை முழுக்க அவர் அரசு பயணமாக தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்காங்க. நம்ம தூத்துக்குடி நிகழ்வாகட்டும், இங்கு நடைபெற்ற திருச்சி கங்கை கொண்ட நிகழ்வாகட்டும், முழுக்க அரசு சார்பான நிகழ்வு தான். பொலிட்டிக்கலாக வந்திருந்தால் நிச்சயமாக தூத்துக்குடியிலையோ திருச்சியிலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளை, நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருப்பார். கூட்டணி கட்சியினரையும் இங்கே இருக்கிற என்டிஏல பயணிக்கிறவர்களையும் அழைத்து பேசியிருப்பார் அப்படிங்கிறதா நிதர்சனம். அது இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இப்போதைக்கு அமித்ஷாவே இதெல்லாம் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மோடி கடந்து போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆமாம் அதனால் பார்க்கணுன்னு. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கூட்டணி உருவாகி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமையோட மாநில தலைமையோட தமிழகத்தில்
நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் தான் கூட்டணி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்டிஏ இதில் இணைந்து பயணிக்கும். அப்போ இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி என்டிஏவில் இருக்கிற கட்சிகளை 2024 தேர்தலில் யாரெல்லாம் என்டிஏவில் இணைந்து பயணித்தார்களோ அவர்களை அழைத்து பேசியிருக்கணும். ஏன்னா இவர் தான் கூட்டணிக்கு தலைமை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி, இன்னும் சொல்லப்போனால் கட்சியை முதல்ல வலிமைப்படுத்தி, விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியாளர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களையும் கட்சியில் இணைத்து ஒன்றுபட்ட வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைத்து விட்டு அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகளோடும் பேசி அவர்களோடும் இணக்கான உடன்பாடை வைத்துக்கொண்டு அப்புறம் பிரச்சாரத்துக்கு போனால் தான் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இதெல்லாம் இல்லாமல் வெறும் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி இந்த பிரச்சார பயணத்தை தொடங்குவது என்பது எனக்கு ரொம்ப பெரிய அளவில் அது சக்ஸஸ். அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்குமான அந்த ஒரு உறவு எப்படி சார் இருக்கு? அது ஸ்மூத்தா இருக்கா இல்ல? நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி சொன்னார்? இனி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. இனி இந்த தேர்தல் மட்டுமில்லை, எந்த தேர்தலிலும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் கூட இங்கே சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற போதே டெல்லி போனார். நேராக டெல்லிக்கு வரவழைச்சு அவர் சொல்லியிருக்கிறார், திரு வேலுமணி இந்த மாதிரி டெல்லியில் கூப்பிட்றாங்க, அது விஷயமா பேச பெண்ணே அவசரம், இப்போ தான் அது சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, முடிஞ்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை அவசர அழைப்பின் பேரில் நீங்கள் போய் வந்து அவசர அழைப்பு பின்னாடி ஏதோ இருக்குல்ல. நீங்கள் நான் சொன்னேன்ல, வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் அவங்க அங்கேருந்து இங்கே தான் வரணும். டெல்லி இருந்து இங்கே வந்து பேசி தான் அந்த என்டிஏ அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்திருக்கணும். உங்களை இங்கேருந்து டெல்லிக்கு தூக்கிட்டு போய் வச்சு உங்களை முடிச்சுட்டாங்க. நீங்கள் அதில் திரு எடப்பாடிக்கு உடன்பாடு இல்லை என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, அமித்ஷாவை பார்க்கவே இல்லைன்னார், பார்க்க போகலைன்னார். அப்புறம் 3 காரில் மாறி மாறி போய் பார்த்துட்டு வந்தும் கூட மக்கள் பிரச்சனையை பேசினேன், என்டிஏவோடு ஒரு வலுவான கூட்டணியை இந்த 2026 கட்டமைப்பேன்னு சொன்னார்ல. அப்போ வலுவான கூட்டணியுடைய தொடக்க புள்ளியாக என்டிஏவோட நாங்கள் கூட்டணி பேசிட்டோன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஆனால் அன்றைய தினமே திரு அமித்ஷா சொன்னார். அடுத்த நாளே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்கிறார், என்டிஏ அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்த விட்டது, 2026 நாங்கள் வெற்றி பெற்று அதிமுக தலைமையிலான ஆட்சியில் என்டிஏவும் பங்கேற்கும்னு சொல்லிட்டார். இங்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. இங்கே வந்துமே இவர் பத்திரிகையாளர் சந்தித்து சொன்னாரா எடப்பாடி? சொல்லலை. அவர் அமித்ஷா பார்த்தார், எந்த நிமிஷமும் எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வாரோ என்று சந்தேகப்பட்டு இங்கே வந்து தூக்கி கொண்டு போய் ஒரு நட்சத்திர விடுதலை வச்சு இங்கேயும் உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். அங்கேயும் கூட என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை சொன்னார். அது வந்து அதிமுக தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த மொழி மாற்ற பிரச்சனை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர் தப்பாக சொல்லிட்டாரு, என்டிஏ தலைமையிலான ஆட்சியில் என்டிஏ அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு இவங்க பண்ணாங்க. ஆனால் திரு அமித்ஷா டெல்லியிலையும் போய் கூட்டணி ஆட்சிங்கிறார். இங்கே திரும்ப வந்தார்ல, ஒரு பத்திரிகைகளுக்கு அளித்த, ஆங்கில பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியிலையும் அதையும் உறுதிப்படுத்துறார். இன்னொரு அடிஷனலா அதிமுகல இருந்து ஒரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாரு. அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அதிமுக அமைச்சரவையில் தமிழக பாஜக பங்கேற்குமான? எஸ், பங்கேற்குங்கிறார். அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி விரும்புது, கூட்டணியில் பங்கு பெறணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. இப்போ இல்லை, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே திரு அண்ணாமலை தானே சொன்னார், 2026 என்டிஏ தலைமையில் ஆட்சினார். அவர் மட்டும் இல்லை, அந்த என்டிஏ அணியில் பயணிக்கிற அமமுக டிடிவி தினகரன் கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கார், என்டிஏ தலைமையில் தான் இங்கே கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்லிட்டு இருக்கார். அப்போ இதை திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷாவை சந்தித்து 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு கிளியர் கட்டாக சொல்லணும். பெரும்பான்மை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைத்தால் அமைக்கட்டும், ஒருவேளை பெரும்பான்மைக்கான இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் கூட்டணி ஆட்சி, அது கூட சொல்லலாம்ல. எதுவுமே கிளியர் கட்டாக இன்னும் இல்லை. அதிமுக தரப்பில் ஒரு பக்கம் இல்லை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கூட்டணி ஆட்சியே கிடையாது, மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று தனித்து தான் ஆட்சி அமைக்கிறாரு. இதை தான் ஊராக எடப்பாடி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதில் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஒன்றும் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு ஏமாளி அல்ல அப்படிங்கிற. அப்போ இது ஸ்டாலினுக்கு சொல்கிற மாதிரியான தோற்றம் இருந்தாலும் திரு அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் விடுத்த எச்சரிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு நெருக்கமான இணக்கமான போக்கு பாஜகவோட இல்லை.
கரெக்ட். இதை தாண்டி பாஜக தலைமையிலான என்டிஏ அணியில் பங்கு பெறுகிற எந்த அரசியல் கட்சி தலைவரையும் எடப்பாடி சந்திச்சு பேசலை. கட்சியும் ஒருங்கிணைக்கல. இப்போ இந்த கூட்டப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் திரு எடப்பாடி பழனிசாமி போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடி வருகிறார். மிக தீவிரமாக இருக்குது, மக்கள் வரவேற்பெல்லாம் இருக்குது, அதில் அந்த மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வலிமை மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு இந்த பிரச்சாரம் பலனளிக்காது. நான் சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த வலிமை மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி கட்டமைத்தால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும். அமித்ஷா உருவாக்குன நரேட்டிவை மோடி மூலியமா ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு எடப்பாடி யோசிச்ச அந்த பிளான் வந்து சக்சஸ் ஆகலைங்கிற மாதிரி தான் தெரியுது. இது வரைக்குமான இந்த நிகழ்வுகளை பார்க்குற போது அப்படிதான் நமக்கு தெரிகிறது. எனவே இனி அடுத்தடுத்து இவர் என்ன மூவ் பண்ணுறார், என்ன வியூகங்களை வகுத்து எந்த மாதிரியாக இவர் செயல்பட போகிறார் அப்படிங்கிறத பொறுத்தான். ஏன்னா கிட்டத்தட்ட 8-9 மாதத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சாரம் தொடங்கிடுச்சு. வழக்கமாக இது வரைக்குமான நம்ம தேர்தல் பிரச்சாரங்கள் அதிகபட்சம் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, கூட்டணி அதுன்னு. தேர்தல் அறிவித்த பிறகு தான் 40 நாள், 1 மாதம் 1.5 மாதம் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க எல்லா கட்சிகளுமே. எல்லா கட்சிகளும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அடுத்த ஒரு 10 நாளையில் 200+ 2026 எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. பாக பொறுப்பாளர்கள் அந்த பூத் கமிட்டி வரைக்கும் போட்டுட்டு அவர்களை கண்காணிப்பதற்காக மாநில குழு, மாவட்ட குழு, தொகுதி குழு இவர்களையும் கண்காணிக்கிறதுக்கு அமைச்சர்கள் குழு எல்லாம் போட்டு களப்பணியில் இறங்கிட்டாங்க. இவர் வந்து தொகுதி தொகுதியாக ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறார். திமுகவினர் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாக்காளர்களை கவருகிற சில பரீட்சார்த்தமான முயற்சிகள்லாம் இறங்கி தங்களை மீண்டும் 2026 இந்த ஆட்சியினுடைய நீட்சியாக தொடர்ந்து வரணும் அப்படிங்கிற அந்த வேகம் திமுகவில் அதிகரிச்சிருச்சு. திரு ஸ்டாலினை பொறுத்தளவில் என்னென்னா, நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். 1977, 80, 84 3 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஹார்டிக் வெற்றியை கொடுத்துட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011 அதனுடைய நீட்சியாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கிட்டு தான் அவர் இறந்து போயிட்டார். இது 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரையும் சாத்தியப்படவில்லை. எனவே இந்த முறை அதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு தீவிரமாக திமுக களமிறங்கியிருக்கு. அப்போ அதை களத்திலிருந்து வீழ்த்துவதற்கு இந்த பக்கம் அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி தேவை. வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வலுவான கூட்டணியை உருவாக்குனாதான் நம்ம ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு சொன்னப்பே அடுத்து ஓபிஎஸ் லைனுக்கு வந்துடுறது. அதேதான். ஓபிஎஸ் வந்து வெளிப்படையா கடிதமெல்லாம் கொடுத்தாரு, உங்களை வழி அனுப்ப வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சந்திக்க நேரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையா கேட்டாரு. ஆனா அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. முற்றிலும் தவிர்க்கிறாங்களா ஓபிஎஸ் வந்து? அமித்ஷாவும் சரி மோடியும் சரி முற்றிலும் கைவிட்டுட்டாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2016 செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பு என்பது இந்த பிரிந்து கிடந்த சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தீவிர முயற்சி எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல் தர்மயுத்தத்தை தொடங்கி திரு எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தபோது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஊடே புகுந்து அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டு அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்காது என்று தான் பாஜக தனக்கு இணக்கமான கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு இணக்கமான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அடிப்படையில் தான் அந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். அன்றைய தினம் இந்த 11 எம்எல்ஏக்களை திரு ஓபிஎஸ் வந்து எடப்பாடி கூட இணைக்கலைன்னா இவர் முதலமைச்சராகவே இருந்திருக்க மாட்டார், ஆட்சி அதிகாரத்திலே இருந்திருக்க மாட்டார், இந்த 4.5 ஆண்டு முதலமைச்சர் இருக்க மாட்டார். அவர் அந்த விஷயத்தை முன்னெடுத்தார். அதற்கு பெருமளவு துணை நின்றது திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அன்று முதல் இன்று வரையிலும், இந்த நாள் வரையிலும் தனக்கு மோடி அமித்ஷாவுடைய சந்திப்பு கிடைக்காவிட்டாலும் பாஜகவுடைய ஒரு சாஃப்ட் நேச்சர், அவங்க வந்து அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. தொடக்க முதலே 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், தமிழக அரசியல் களத்தில் ஒரு மரியாதைக்குரிய பண்பட்ட அரசியல்வாதியாக கருதப்படுபவர், தனித்து நின்று கிட்டத்தட்ட 33% ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற்ற ஒரு தலைவர். அவர் வந்து தொடர்ந்து நான் என்டிஏ அணியில் தான் இருக்கிறேன், பயணிக்கிறேங்கிற சூழலில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அவரை புறக்கணிப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது. இந்த தோற்றம் என்பது பாஜகவுக்கும்
ஒரு பெரிய அது என்ன சொல்கிறது, வெற்றியை தராது. பாஜகவுக்கு அந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறை இல்லை. அது அதிமுக அணிக்கும் வெற்றியை தராது. தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தினகரனுக்கு இருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெரியும். அதனால தான் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் டெல்லியிலேருந்து அமித்ஷா இங்கே வந்து லீலா பேலஸில் ஹோட்டலில் ரூமை போட்டு ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரையும் டிடிவிட்ட முதல்ல சந்தித்து அனுப்பிச்சிட்டார். இவங்க இருவரையும் அழைத்து பேசி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அழைத்து பேசி தென் மாவட்டங்களில் சுமார் 42 தொகுதிகளில் அமமுக அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும் என்று எங்களுக்கு மத்திய உளவுத்துறை தகவல் இருக்கிறது. எனவே 15 இடங்கள் பாஜகவுக்கு கொடுங்க, நாங்கள் டிடிவிக்கு அமமுகவுக்கு கொடுத்து அவங்கள இந்த தேர்தல் உடன்பாடு வைத்துக்கொள்ளும் என்பது எடப்பாடி ஒத்துக்கலாம். திரு ஓபிஎஸ் அது சரியான முடிவுன்னார். அப்போ இவர் ஒப்புக்கொள்ளாதனுடைய விளைவு தான் அந்த தேர்தலில் பெரும் தோல்வி ஏற்பட்டது. அமமுக டிடிவி தினகரனுக்கு மட்டுமே 40 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வாக்காளர்கள் இருக்கிறவர்கள்னு அமித்ஷா தெரியும்ல 2021. திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா இன்னொரு மடங்கு, வெறும் டிடிவி தினகரனுக்கு மட்டுமே அவ்வளோ பவர் இருக்கு. இவர்கள் இருவரும் இணைந்து அதுக்கு இணையானதை கூட வச்சுக்கலாம். அப்போ ஒரு 7-8% வாக்குகள் நிச்சயமாக அவங்களுக்கானதாக இருக்கிறது. அந்த மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்குது. இந்த வாக்குகள் கிடைத்தால் மட்டுமே தான் ஆட்சி மாற்றத்திற்குரிய வெற்றியை அதிமுக அணி பெற முடியும். அப்போ இது பாஜகவுக்கும் தெரியும்ல. அப்போ பாஜக இதில் முன்முயற்சி எடுத்து இவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று திரு எடப்பாடியை வலியுறுத்தலாம், ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இப்போ இந்த கூட்டணிக்கே ஒரு அழுத்தம் கொடுத்து தானே கொண்டு போனதான் பரவலாக பேசப்படுகிறது. அந்த நிலையில் பாஜகவோடு நாங்கள் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு உறுதிப்பாட்டோடு தெரிவித்த திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து விலகி ஒரு மறுபரிசீலனை செய்து இவர்களையும் சேர்த்தால்தான் வெற்றி அப்படிங்கிறத அந்த அழுத்தத்தை புஷ் பண்ற இடத்துல பாஜக கொஞ்சம் தவறு பண்றாங்களோ அப்படின்ற இல்லை. அதுதான் அது வந்து என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. ஏன்னா திரு அமித்ஷா கூட கடந்த முறை சென்னைக்கு வந்தபோது உட்கட்சி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கடந்து போயிட்டார். அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. இந்த அணுகுமுறை தான் சார். இப்போ அன்னைக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சென்னை வந்தப்போ அமித்ஷா வந்தப்போ ஓபிஎஸ் தரப்புல இருந்து நேரம் கேட்கப்பட்டுச்சு. இப்போ ராமேஸ்வரத்துல நேரம் கேட்டாங்க. அப்புறம் இதுக்கும் நேரம் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி அந்த அரியலூர் சந்திப்புலையும் கூட நேரம் கேட்டிருக்காங்க. எதுலையுமே அவருக்கு நேரம் கொடுக்கல அப்படின்றப்ப தொடர்ந்து ஓபிஎஸ் கைவிட்டுறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுதில்லை. இல்லை, திரு எடப்பாடியினுடைய அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் எங்கள் உட்கட்சி விவகாரம் தலையிடாதீங்க என்று வேண்டுகோள் விடுத்தது அல்லது ஒரு கோரிக்கையாக வைத்ததை ஏற்று பாஜக செயல்படுகிறதோ அப்படிங்கிற பார்வையும் பொதுவெளிகளில் இருக்கிறது. அமித்ஷா மோடி வந்து சந்திக்காதனுடைய விஷயம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் கூட தமிழக அரசியல் தேர்தல் கள நிலவரத்தை புரிந்தவர்கள் அவர்களை இணைக்காமல் இந்த தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமா திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும். இவர்களால் வெற்றி பெறவே முடியாது. 100% இது உண்மையான நிலை. இதுதான் இப்போதைய கால நிலவரம். ஓபிஎஸ் இன்னொரு பிளான் யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம நினைக்கிற அதிமுகவோட ஜாயின் பண்ண முடியல, இல்லை அந்த அலைன்ஸ்குள்ள போக முடியல அப்படின்னா ஓபிஎஸோட இன்னொரு பிளான் விஜயா இருக்கிறார்களா? இல்லை, அரசியல் களத்தில் தேர்தலில் போட்டியிட்டு தனக்கான ஆதரவு நிலை என்ன, தன்னுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை திரு விஜய் அவர்கள் இதுவரை நிரூபிக்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக அதிமுகவை தாண்டி ஒரு 3வது அணி என்று கட்டமைத்தால் அது ஒருபோதுமே வெற்றி பெறுவதில்லை. அதுக்கு தமிழக பல காலங்களில் நம்ம பார்த்துட்டோம். நம்ம மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 6 கட்சிகள் திமுக அதிமுக மாற்ற 2014 தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் வைகோ, ஜி.கே. வாசன், நம்ம திருமாவளவன், சிபிஎம் எல்லோரும் கரங்கோர்த்துன்னு ஒரு தொகுதியோட வெற்றி பெற முடியல. அதுதான் கலை யதார்த்தம். எனவே திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதற்காக தீவிரமாக நாங்கள் இப்போ இந்த மாநாடு அறிவிச்சிருக்கிறார். இதை தாண்டி மாவட்ட வாரியாகவும் கூட்டம் போடுறாரு. பலரும் அவரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணியினரும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. காலம் கனியும் என்று திரு ஓபிஎஸ் காத்திருக்கிறார். திரு இபிஎஸ்ஓ காலம் கடந்து விட்டது என்கிறார். காலம்தான் திரு இபிஎஸ்க்கு பதில் அளிக்கணும். அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ, கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம்,
கட்சியினுடைய வெற்றி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி என்பது தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு ஓபிஎஸும் அவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் இருக்கு. ஓபிஎஸ்க்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில விஜயை சிலாகிச்சு பேசுறாரு. அவர் அரசியல் அவர்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்றாரு. சேம் டைம் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பிரஸ் மீட்ல கேட்கறப்பமே விஜய் நல்லா தானே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னா அது காலபல் சொல்ல அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு ஓபிஎஸ்க்கு, இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ வியூகம் வகுக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஐயப்பாடுகள் இருக்கு. இல்லை, அவர் விஜய் கூட செல்வாரா அல்லது தனித்து அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அந்த செப்டம்பர் 4ஆம் தேதி மாநாட்டில் தான், அந்த மாநாட்டில் ஒரு பிரேக்கிங் இருக்கு. ஆமாம், அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவரையிலும் இந்த ஒன்றிணைவோம் ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிறது தான். மரியாதைக்குரிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் சரி, மற்ற அரசியல் விமர்சகர்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும், மற்ற நடிகர்களை காட்டிலும் ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரும் ஆர்வம் இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் 18லேருந்து 25-30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவரோடு அணிவகுக்கிறார் அப்படிங்கிற பார்வை இருக்குது. 50-60 ஆண்டுகளாக அரசியலில் பயணித்த திரு பண்ருட்டியார் அவர்கள் இந்த போக்கு என்பது இந்த ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழக வெற்றி கழகம் செல்கிறது என்கிற பார்வையில் அதை சொல்லியிருக்கலாம். எனவே ஒரு நல்ல அரசியல் பாதையில் புரிதலோடு திரு விஜய் செல்லுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை. அவர் ஒரு புதிய அரசியல் கட்சி வரவேற்பது என்பது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும், திமுக தலைவர்கள் கூட வரவேற்கிறாங்க, காங்கிரஸ், சீமான் உட்பட எல்லோருமே. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் திரு ஓபிஎஸ் இதை வரவேற்றது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை ஓபிஎஸ் விஜய் அந்த கூட்டணி அப்படி உருவாகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கான ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும்? இல்லை, ஒருபோதும் அப்படி ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம வெளிப்படையாக சில விஷயங்களை உடைச்சி பேசிடுவோம். வெற்றி தோல்வியை, தேர்தலின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம் என்று ஆகிவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணியிலே போட்டியிடுபவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பார்கள். அண்ணா திமுகவில் ஒரு ஓட்டுக்கு 500 கொடுத்தா திமுகவில் 1000 ரூபா கொடுப்பான். இவன் 1000 ரூபா கொடுத்தா அவன் 2000 ரூபா கொடுப்பான். இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாங்களா? அவர் பேசுகிற கொடியேற்ற விழா கூட்டமாகட்டும், பசங்க மத்தியில் அவங்களுக்கு பரிசளித்து பேசின கூட்டமாகட்டும், மாநாட்டில் ஆகட்டும், ஒருபோதுமே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கூடாது. அந்த குழந்தைங்கிட்ட சொல்கிறார், உங்கள் அப்பா அம்மாட்ட அந்த மாதிரி வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்று சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரே அங்கே சொல்லியிருக்கிறார். எனவே நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த 2 பேர், இன்னொன்றும் நாம் பார்க்கணும். திரு விஜய் அவர்கள் களத்தில் வேட்பாளரை நிறுத்துகிறவங்க பிரபலமானவர்களாக, பெரிய அளவில் அறிமுகமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்தந்த பகுதியில், அந்தந்த மாவட்டங்களில் இவருடைய ரசிகர் மன்றத்தில் பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் அல்லது 1-2 முக்கிய பிரமுகர்கள், பிற அரசியல் கட்சியில் வந்தவர்கள், அவங்க தான் இருப்பாங்க கேண்டிடேட்டாக. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் அவர்கள் அணிகளில் இருக்கிற காங்கிரஸ், பிரபலமானவர்களாக இருப்பாங்க. அண்ணா திமுகவுடைய மிகப்பெரிய அளவில் அவ்வளவும் பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆசாமியாக இருப்பான். முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மேயர், முன்னாள் ஊராட்சி தலைவர் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கான அந்த அறிமுகம் என்பதும் அவர்கள் விநியோகிக்கிற பணமும் வெற்றியை. நீங்கள் சொல்கிற நல்ல பாயிண்ட் தான். சேம் டைம் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்க்கும் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் அனுபவமும் ரெண்டும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியாக வாய்ப்பு இல்லை. இல்லை, அதுவும் பணம். இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளர்களோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களோ பெருமளவு பணம் செலவு பண்ணவே முடியாது. ஓகே, இவங்கள செலவு பண்ணவே முடியாது. இப்போ அதுதான் தேர்தல் களத்தில் பெரிய அளவில். திரு விஜய் அவர்களுக்கு ஒரு தொகுதிக்கு 25,000, 30,000, சில இடத்துல 50,000-60,000 ஓட்டு கூட சில ஏரியாக்களில் வரலாம். அது வெற்றிக்கான வாக்குகளாக இருக்காது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்களால் கட்டுத்தொகையவே காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் கள யதார்த்தம். எனவே பெரிய அளவில் அங்கே போய் மீண்டும் இவருக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெரும் தலைவராக, ஒருங்கிணைப்பாளர்னு பெரிய தலைவராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். இவருடைய அரசியல் அனுபவம். விஜய் கூட போயிட்டு இங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற போது ஆதவ அர்ஜுனாட்டையும், ஐஆர்எஸ் அருண்குமார்கிட்டையும், ஜான ஆரோக்கியசாமிகிட்டையும், புஷி ஆனந்திட்டையும் பேசி இடப்பங்கீடுகளை பண்ணுறதுங்கிறது ஒரு நெருடலான விஷயம் தானே. அந்த நெருடலான விஷயம் அவரால் ஒப்புக்கொள்ள முடியாது. எனவே அந்த நிலைப்பாட்டிலிருந்தும் அவர் மாறுபடுவார். அவருடைய ஒரே எண்ணம், நோக்கம்
எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணைக்கணும். அந்த வகையில் தான் சில தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக என்னை பொறுத்தளவில் அந்த மாநாட்டில் ஒரு மிக முக்கியமான செப்டம்பரில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும். அதனுடைய நீட்சியாக அடுத்த 1-2 மாதங்கள்லேயே அதிமுக ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவரையிலும் மறுத்து வந்த திரு எடப்பாடி பழனிசாமி கூட பாப்பையா தேர்தல் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதை என்னோட அடுத்த கேள்வி இதை ஒட்டி தான் சார். ஒரு பேட்டியில் டிடிவி தினகரன் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப காலம் பதில் சொல்லும் சொல்கிறாரு. ஓபிஎஸ் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப காலம் கடந்த செயல் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுதான் நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் காலம் கனியும் என்று காத்திருக்கிறார், இவரோ காலம் கடந்து விட்டதுங்கிறாரு. நிச்சயமாக காலம் திரு எடப்பாடிக்கு நல்ல பதிலை சொல்லுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்து நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.